கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவருடைய அன்பில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிலர் பார்த்தீங்கன்னா காணிக்கை கொடுப்பாங்க, ஆனால் அதை யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறது ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. சிலர் அதை மாதிரி ஏதாவது உதவி செய்வாங்க, அதை நம்ம தப்பி தவறி யாருக்கிட்டே சொல்லிட்டோன்னு சொன்னால் ரொம்ப சங்கடப்படுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், பைபிள் என்ன சொல்லுதுன்னா, வலதுகை கொடுக்கறது, வலதுகை செய்கிறது, இடதுகை தெரியக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. உண்மைதான். அப்போ நம்ம காணிக்கை கொடுக்கறது யாருக்குமே தெரியவே கூடாதா? நன்மை செய்கிறது யாருக்குமே தெரியவே கூடாதா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இப்போ நன்மை செய்ய பழகுங்களும் பைபிள் சொல்லுது, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதுங்களும் பைபிள் சொல்லுது. ஆண்டவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார்னு நம்ம பைபிள் படிக்கிறோம். அப்போ நன்மை செய்கிறவள்ள அது 4 பேருக்கு தெரிய வரத்தானே செய்யும். யாருக்கும் தெரியாமல் நன்மை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரா? இல்லை. வலதுகைக்கு அதாவது வலதுகை செய்கிறத இடதுகைக்கு தெரியக்கூடாது. என்ன அர்த்தம்னு சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அந்த பரிசேயர்கள், அந்த சதுசேயர்கள், அந்த குரூப்புகளெல்லாம் எப்போவுமே வெளியே தாங்கள் ஒரு பெரிய நல்ல காரியம் செய்கிறது மாதிரி ஒரு பிக்சரை கொடுப்பாங்க. தங்களை எல்லாரும் பார்க்கணும், தங்களை எல்லோரும் ரொம்ப தயாள குணமுள்ள பார்க்கணும், ரொம்ப கர்த்தருக்கு செய்கிறதா காப்பாங்கன்னு அப்படி ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் செயல்பட்டார்கள். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் சொன்னார், ஒரு கை செய்கிறத மறுகை. அதனுடைய அர்த்தம், நீ செய்கிறத ஒருத்தர் கூட தெரிஞ்சிடக்கூடாது. அப்படி இல்லை, நீ செய்வது தெரிய வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடாது. அதைத்தான் நம்ம மத்தேயுவிலையும் வாசிக்கிறோம். 6ஆம் அத்தியாயத்தில் தர்மம் செய்கிற பொழுது நீ என்ன பண்ணாத, எல்லாருக்கும் அது தெரியும்படியான விளம்பரம் பண்ணாத. விளம்பரம் பண்ணுறதுங்கிறது வேற, நாம் இயல்பாக ஒரு காரியத்தை செய்கிறது வேற. சர்ச்சில் பார்த்திங்கன்னா நான் சிலரை பார்த்துருக்குறேன். அந்த காணிக்கை பெட்டியில் காசு போட பொருள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கையில் வச்சுட்டு இன்னொரு கையில் மறைச்சிருப்பாங்க. இவர் நார்மலாக போனால் கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் இவர் இப்படி கையை மறைச்சிட்டு போகிறவள்ள உடனே தெரிஞ்சிருது. என்ன, இந்த காணிக்கை கொடுக்க போகிறவள இப்படி ஒரு பாரம்பரியம். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நாம் செய்கிறது, நம்ம காணிக்கை கொடுக்குறதா இருந்தாலும் சரி, உதவி செய்கிறதா இருந்தாலும் சரி, இதை நிறைய பேருக்கு தெரியணுங்கிற ஒரு நோக்கத்தில் செய்தால் நமக்கு இந்த பக்கத்தில் ரிவார்டு வராது. ஆண்டவர் தான் சொன்னார், நீ அடைய வேண்டிய பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. ஏன்னா உன்னை எதிர்பார்ப்பேன்னா எல்லாரும் பார்க்கணும், உன்னை பாராட்டணும். ஆனால் பாராட்ட வேண்டும் என்ற மனநிலை எனக்கு இல்லை, என்னை புகழ வேண்டும் என்ற மனநிலை இல்லை. நான் இயல்பாக செய்கிறேன், அதை கொஞ்சம் பேர் பார்த்துட்டாங்க, என்ன பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆக சில விஷயங்களை நம்ம பரிசய தன்மையோடு செயல்படக்கூடாது. இதுவே நம்ம ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கிறோம், நம்ம காணிக்கை கொடுத்தா யாருக்கும் தெரியாமல் கொடுக்குறோம், நன்மை செய்த யாருக்கும் தெரியாமல் செய்கிறோம், அப்படிங்கிறதுலையே என்ன ஒரு சுயநீதியை வளர்த்து விடுகிறது. அதற்காக அதாவது இதில் சில நேரங்களில் சமநிலையாக நம்ம சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அதுக்காக நம்ம யாராவது ஒரு காணி கொடுக்குறவள்ள ஒரு 10 பேரை கூப்பிட்டு பார் நான் கொடுத்தேன் அப்படின்னு செய்யக்கூடாது. இல்லை யாராவது ஒருத்தர் காணிக்கை கொடுத்துட்டா கூப்பிட்டு நான் இவருக்கு இவ்வளோ கொடுத்தேன் அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் நாம் காணிக்கை கொடுப்பது தெரியவே கூடாது என்பது சட்டம் அல்ல. எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று செய்வதுதான் பாவம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், விளைச்சல் கொடுக்கிறார். அப்போ என்ன சொல்கிறார், உன்னுடைய விளைவினுடைய முதற் பலனை கொண்டு நீ ஆலயத்தில் எடுத்துகிட்டு ஆசிரியர்கிட்ட கொடுக்கணும். அப்போ நிறைய பேருக்கு தெரியத்தானே செய்யும். யாருக்கும் தெரியாமல் எங்கேயோ வச்சுட்டு போனால் யாருக்கும் தெரியாது. அப்போ அது நார்மலாக நடக்கிற, இயல்பாக நடக்கிற விஷயம். அப்போ நன்மை செய்கிறதுலேயும் உங்களுக்கு சாட்சியும் வேணும். நாம் கூப்பிட்டு சொல்லி சாட்சி இல்லை, அது சுய பெருமை, சுய விளம்பரம். ஆனால் இயல்பாக நம்ம நன்மை செய்கிற பொழுது 4 பேருக்கு நன்மை செய்தால், நன்மை செய்கிற செயல்னால நம்ம நிறைய பேருக்கு தெரிய வரும். அது ஒரு சாட்சி. என்ன சாட்சி சொன்னால், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்கிறவளாக தான் இருக்கணும். அப்போ மற்றவர்களும் நாம் நன்மை செய்கிறோம் பார்க்கவும் வேண்டும். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆண்டவர் மனதை பார்க்குறார், மனிதனோ முகத்தை பார்க்குறார், தெய்வனோ இருதயத்தை பார்க்குறார். நான் யாரும் என்னுடைய காணிக்கையை பார்க்கணுங்கிற ஆசையிலும் எதிர்பார்ப்புலையும் செய்யலை. ஆனால் காணிக்கை கொடுக்கறது கொஞ்சம் பேருக்கு தெரிய வருது, அது தவறு கிடையாது. அதுவும் ஒரு சாட்சி தான். கர்த்தருக்கு காணிக்கை தாராளமாக கொடுக்குற ஒரு மனிதனாக நிறைய பேருக்கு அறியப்படுவது தவறல்ல. ஆனால் அந்த அறிவிப்பை இவன் செய்யக்கூடாது. ஏன்னா அது அந்த மைண்டில் என்ன அறியணும், நான் கொடுக்குற காணிக்கை எல்லோரும் தெரியணும், அந்த மாதிரி. சிலர் அதனால தான் கொடுக்குற காணிக்கை 10 ரூபா இருந்தாலும் ஒரு 1000 ரூபாய் அளவுக்கு பந்தா கட்டுவாங்க. அவ்வளோ பெரிய விஷயம் செய்ய வரேன் இல்லை, இயல்பாக செய்யுங்க. ஆனால் அது மறைத்து செய்ய போகிறது ஒரு சுயநீதியினுடைய செயலாகவும் இருக்கும். நான் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக வாழ்கிறேன்,
நம்ம ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டாக செய்யணும். இல்லை உங்கள் மனசில் அந்த மாதிரி எண்ணம் இல்லையா, அதை பற்றி ரொம்ப நம்ம அலட்டிக்கக்கூடாது. எனவே எந்த ஒரு சத்தியத்துக்கு பின்னாலே இருக்கிற உண்மையான தேவனுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றார்னா, நீ நன்மை செய்கிறதா இருந்தாலும் சரி, காணிக்கை கொடுக்குறதா சரி, தெரிய வேண்டும் என்ற நோக்கில் செய்யாத. ஆனால் 4 பேருக்கு தெரிய வருவதே தவறல்ல. நன்மை செய்கிறவனாக ஒருவன் அறியப்பட்டால் தான் இன்னொருக்கு நன்மை செய்ய தூண்டுதல் வரும். காணிக்கை கொடுக்கிறவனாக ஒருவன் அறியப்பட்டால் தான் இன்னொரு தூண்டுதல் வரும். ஆனால் அந்த தூண்டுதலை பெறட்டும்னு சொல்லிட்டு நான் விளம்பரம் பண்ண போயிட்டேன்னு சொன்னால் அது என்னவா மாறிடும். நான் கர்த்தருக்கு கொடுக்கறத எல்லாரும் பார்த்து என்ன பாராட்ட வேண்டும் என்கிறத நம்ம எதிர்பார்க்குறத மாறிடும். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கடினமாக இருக்கும். இப்படின்னு சொல்கிறாரே அப்படின்னு சொல்கிறாரே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இதை 2 முறை கேளுங்க. சரியாக கேட்டால் அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுவிங்க. எந்த ஒரு செயலையும் ஒருவர் செய்கிறது 4 பேருக்கு தெரிந்தால் தான் அவர்களும் அவ்விதமாக செய்ய தூண்டப்படுவாள். அது காணிக்கையாக தான் சரி, நன்மை செய்தார். ஒன்றை ஒன்று, நான் சுய விளம்பரத்துக்காகவோ என்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும் நான் செய்யவே இல்லை. நான் இயல்பாக செய்கிறேன். அப்படி செய்கிற பொழுது 4 பேருக்கு தெரிய வந்தால் அது தவறல்ல.